வீடியோ பண்ணும்பொழுது தூங்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்ட்டு புக்கு ஒன்று தேடிட்டு இருந்தேன். கடையில் போய் கேட்டால் அந்த கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? வீடியோ பார்க்கும்போது தூங்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஏதாவது புக்கு இருந்தால் நீ சொல்லு அப்படின்னு கேட்டார். ஏன்னா வீடியோ பண்ணும்போது எனக்கும் தூக்கம் வருது, பார்க்குறவங்களுக்கும் தூக்கம் வருது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு தெரில. அப்படியா தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள், நிகழ்கால கோடீஸ்வரர்கள், கடந்த கால கோடீஸ்வரர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது என்ன நியூஸ்னால், ரேர் எர்த் மேக்னெட் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. ஓகே, அது என்ன ரேர் எர்த் மேக்னெட்டு, அது சம்மந்தப்பட்ட செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனும் ஒரு விஷயம் கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வரலாம். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ ஒரு 3 கம்பெனிக்கு ரேர் எர்த் மேக்னெட்டை சைனா கிட்டேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த லைசன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி லைசன்ஸே கிடையாதா, கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, ஆக்சுவலாக உலகத்திலேயே அதிகமான இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை வச்சுருக்கக்கூடிய அதிகமான ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சைனா தான். ஆனால் இந்தியா டாப் 5 பிளேயருக்குள்ளே வர்றாங்க. பிரேசில் மிகப்பெரிய அளவில் அந்த ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருக்குது, ஆஸ்திரேலியா கிட்ட இருக்குது, இந்தியா கிட்டேயும் இருக்குது. இந்தியா கிட்டேயும் மேசிவான ரேர் எர்த் மேக்னெட்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை வெட்டி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட்டை கொடுக்கறதுக்கான அந்த டெக்னாலஜி இந்தியா கிட்ட லேக் ஆகுதான். அந்தளவுக்கு இல்லையா. நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அவ்வளோ பெருசில் ரொம்ப பெரிய அளவில் பண்ணுற அளவுக்கு இல்லை. நம்ம அதில் இருந்தால் வளரணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. இப்போ இதில் என்ன பிரச்சனை, ஏன் புதுசாக இப்போ லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ரேர் எர்த் மேக்னெட் அப்படிங்கிறது என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துரும். இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று நியோ டைமியம் மேக்னெட்ஸ், இன்னொன்று சமரியம் மேக்னெட்ஸ் அப்படிங்கிற 2 தான். அதாவது ரெண்டோடைய அலாய் ஒன்றா சேர்றது தான் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அலாய் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பனண்ட்டை சேர்த்து புதுசாக ஒரு மெட்டீரியலை உருவாக்குறத அலாய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நியோடியம் மேக்னெட்ஸ் இருக்குல்ல, இது பொதுவாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோடியம், அயன், போரான் இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அலாய் மெட்டீரியல் தான் இந்த நியோடியம் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க மைக்கில் இருக்கிற மேக்னெட்டாக இருக்கட்டும், நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஹெட்ஃபோனில் இருக்கிற மேக்னெட் எல்லாமே இந்த டைப்பில் வரும். அடுத்தது சமேரியம் கோபால்ட் மேக்னெட். சமேரியம் கோபால்ட் மேக்னெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக அந்த நியோடைமியத்தை விட கொஞ்சம் பவர் கம்மியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹை டெம்பரேச்சரில் நல்ல ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு இருக்குது. இப்போ இந்த சமேரியம் கோபால்ட் இருக்குல்ல, இந்த மேக்னெட் எதுலெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் மோட்டார், சென்சார், அக்யூவேட்டர்ஸ், ஏரோஸ்பேஸில் சேட்டலைட் நேவிகேஷன், மிசைல் காம்போனன்ட்ஸ், ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் டெக்னாலஜிலாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. ரினியூவபிள் எனர்ஜியில் விண்ட் டர்பைன், எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டத்துக்கெல்லாம் இது பயன்படும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரோபோட்டிக்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நியோடியம் எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. மோட்டார், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஏபிஎஸ் சென்சார்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. எலக்ட்ரானிக்ஸில் முக்கியமாக யூஸ் ஆகுது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஹார்ட் டிரைவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மைக், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் இது எல்லாத்துலேயுமே இது யூஸ் ஆகுது. அடுத்தது இதுவும் எம்ஆர்ஐ ஸ்கேன், சர்ஜிக்கல் டிவைஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஷார்ட்டிங் மெட்டல்ஸ், ஒரு மெட்டலை ஷார்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் மைனிங் வேலைகளை பார்க்குறதுக்கும், ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கும் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் சைனா தான் மார்க்கெட் லீடர். கிட்டத்தட்ட 70% அவங்க தான் மைனிங் பண்ணி எடுக்கிறாங்க. ஓவராலாக 92% மேலே அவங்க தான் ப்ராசஸே பண்ணுறாங்க. ஸோ சைனா மட்டும் இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி சப்ளை பண்ணல அப்படின்னா ஒரு பெரிய டிமாண்ட் அதுக்கு கிரியேட் ஆகும். அந்த டிமாண்டை கிரியேட் பண்ண சைனா வச்சுருக்கு. அதுதான் விஷயம். என்ன நடந்திருக்குன்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய டேரிஃப்லாம் இம்போஸ் பண்ணார்ல, அதுவும் சைனாவை பயங்கரமாக அடித்து காலி பண்ணுங்கிற மாதிரிலாம் அவர் நிறைய ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணார். அப்படி யூஸ் பண்ணும்போது, நாங்கள் அடிக்கிறோம் அப்போ உனக்கு ரிவீட்டு அப்படின்ட்டு சைனா என்ன பண்ணிருச்சு, இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம்னா எந்த கண்ட்ரிக்கும் போக வேண்டாம். இது ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய கிரைசஸ் இதுக்கு வரும். அதனால எல்லா இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்படும். இப்போ நான் சொன்னல எத்தனை இண்டஸ்ட்ரியில் இதனுடைய யூசேஜ் இருக்குன்னு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இந்த மேக்னெட் சப்ளை ஆகலை, அது சைனாவிலேருந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால ஒரு அடி அமெரிக்காவுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப
சின்னமாக முடிவெடுத்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த கோவிட் டைம்லலாம் வந்து தைவான்லேருந்து டிஎஸ்எம்சி கம்பெனிலேருந்து வரக்கூடிய சிப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கவே இல்லை. செமிகண்டக்டரில் ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டதுனால நிறைய கார் தயாரிக்க நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய கார் எல்லாத்தையுமே தயாரித்து வச்சுட்டு அந்த சிப்பு மட்டும் வந்துச்சுன்னா பொருத்தி நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ உலகம் முழுக்கவே சப்ளையை வந்து சைனா கட் பண்ணுறாங்கல்ல, அப்படி கட் பண்ணும்போது இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியா நமக்கு தேவையான இந்த ரேர் எர்த் மேக்னெட்டுகளை கிட்டத்தட்ட 92% சைனா கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 2023 இந்தியாவோட இறக்குமதி வந்து 28,700 டன்னு. அது 2024 53,700 டன்னாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு நாம் இதில் சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு. இந்தியாவில் ஆக்சுவலாக வந்து நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி சைனா மாதிரி இந்தியா கிட்ட இல்லையா. பட் இந்தியா இதுலேயும் வந்து ஒரு இண்டிஜினியஸ் பிளேயராக வரணும், நாம் நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸ் எடுத்து நமக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் கைகூடி வரும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ போன வருஷம் வரைக்கும் இந்த மேக்னெட்டை சைனா கிட்டேருந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரம்ப் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கறதுனால சைனா வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை நிறுத்தி வைக்கிறாங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இது வர்றதுல வந்து தடைபடுது. ஆக்சுவலாக இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டினென்டல் இந்தியாங்கிற ஒரு கம்பெனி, ஹிட்டாச்சி கம்பெனி, அதுக்கப்புறம் ஜெய் உஷின் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி, டிஇ டைமண்ட்ங்கிற கம்பெனி, சோனா கோம்ஸ்டர் அப்படிங்கிற கம்பெனி, இவங்க எல்லாம் வந்து மேஜர் பிளேயர். சைனா கிட்ட இருந்து இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இங்கே எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் தேவையோ, எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சைனா யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஜெக்ட்லாம் வந்து ஹால்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனா கிட்ட வந்து மாப்பிள்ள நான் கொஞ்சம் நைஸரா அப்படின்ற மாதிரி பேசி எங்கள் நாட்டில் இருக்கிற சில கம்பெனிஸ்க்கு மட்டும் இந்த லைசன்ஸை இப்போ கொடு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தியதின் விளைவாக 3 கம்பெனிங்க, ஹிட்டாச்சி, ஜெய் உஷின், அதுக்கப்புறம் கான்டினென்டல் இந்தியா, இந்த 3 கம்பெனியும் இந்த குறுகிய காலத்தில் சைனா கிட்ட இருந்து இந்த மேக்னெட்டை இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சைனா வந்து அனுமதி கொடுத்துருக்கு. ஸோ இப்படி இறக்குமதி பண்ணும் பொழுது அதில் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் சைனா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த மேக்னெட்டை நீங்கள் வந்து டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ராணுவம் சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இதை அமெரிக்காவுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுங்க இது வந்து பெரிய கில்லாடி இல்லையா. ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குவாங்க, நம்ம ஊருக்கு வருதோ இல்லையோ அப்படியே பைபாஸ் பண்ணி அது வந்து ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட போகும், நிறைய நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம், அதில் ஒரு பெரிய பணத்தை நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சைனாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால சைனா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எல்லா லைசன்ஸ்லையும் வந்து ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க, நாங்கள் உள்ளுக்குள்ளே ஆள் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம், எங்களை பைபாஸ் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த காந்தத்தை எடுத்து போய் நீங்கள் இந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். காருக்கு காந்தம் வேணுமா பொறுத்திக்க, ஹெட்ஃபோன் தயாரித்து காந்தம் வேணுமா வச்சுக்க, ஆனால் வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது, முக்கியமாக ட்ரம்ப்புக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, கையேறு நிலை இருக்கும், இந்த காந்தத்தை வாங்கி தான் ஆகணும். நாமளே இருக்கிறது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதற்கான டெக்னாலஜியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம், அதுக்கு எல்லாமே சரியாகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பரவாயில்ல, சைனா சொல்கிறத கேட்டுட்டு அவங்கள்ட்டே வாங்கிப்போம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து சம்மதிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய கம்பெனிஸ் எல்லாம் சொன்னல, அந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே எந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் உஷின்ங்கிற கம்பெனி மட்டும் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஹிட்டாச்சி எனர்ஜி இருக்குது, ஆனால் இந்த வேலையை பண்ணுறது ஹிட்டாச்சி எனர்ஜி கிடையாது, ஹிட்டாச்சி தான் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் ஆகலை. ஓகேவா. ஸோ பப்ளிக்கல் லிஸ்ட் ஆகலை. அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குறதா இருந்தால் அது உங்களுடைய விருப்பம். ஓகே, இந்த நியூஸ் பெருசாகலாம் ஸ்ப்ரெட் ஆகலை, லைட்டாக அங்கங்கே தெளிச்சு விட்ட மாதிரி வந்திருக்கு. ஆனாலும் இதுக்குள்ளே எந்த கம்பெனி இருக்குது, ஜெய் உஷின் மட்டும் தான் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு டக்குன்னு நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. பயங்கரமாக வந்து மேலே போயிருக்கு. அதாவது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 875 ரூபாயில இருந்து 1050 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதற்கான காரணம் இப்போ நான் சொன்ன இந்த நியூஸ் தான். பட் இதனால் லாங் டர்முக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அதை சூஸ் பண்ண முடியும். பட் ஷார்ட் டேர்மில் ஒரு கெயின் கிடைக்கிறதுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பயங்கரமாக இறங்கி விளையாண்டுருக்காங்க நம்ம இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 400 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி தான். ஓகேவா. இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் நம்ம பார்ப்போம். ஸ்டாக்குடைய பிஇ 28 தான் இருக்குது. ஓகே, இண்டஸ்ட்ரி பிஇ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே இருக்குது.
ROE 10 அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் தான். ROC 12.8 இருக்குது, அதுவும் ஆவரேஜ் தான். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.17 இருக்குது. ஓகே, மேனேஜ் பண்ணுற அளவுக்கான டெட் வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 1050 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்களில் இறங்குனது 530 வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ இந்த கம்பெனியுடைய ரீசன்ட் குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் Q1 வந்து 214 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 9 கோடி தான். ஆப்ரேட்டிங் மார்ஜின் 4.29, ரொம்ப லோவாக தான் இருக்குது ஆப்ரேட்டிங் மார்ஜின். நெட் ப்ராஃபிட்டு 4.58 crore பார்த்துருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்து நியூஸாக இருக்கட்டும், இதையெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கம்பெனியை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை இந்த கம்பெனி பார்க்குதில்ல, அது மட்டும் இவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை. ஆக்சுவலாக இவங்களுடைய மெயின் பிஸ்னஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை தயாரித்து கொடுக்குற ஒரு பெரிய வேலையை இந்த கம்பெனி பார்த்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து JP Minda குரூப் அப்படிங்கிற ஒரு பெரிய காங்கிளமரேட் இருக்குது, அந்த குரூப்புக்கு கீழே வர்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் இருக்கிறாங்க, கேஸ்டிங்கில் இருக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி, LED லைட்ஸு, டூல்ஸ் அண்ட் டைஸு, ஸ்டுடியோஸ், இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ 4-வீலர் செக்மெண்ட்டில் மட்டுமே நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஹீட்டர் கண்ட்ரோல் பேனர், லாக் செட் 2-வீலருக்கு பண்ணுறாங்க, 4-வீலருக்கு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டோர் லேச்சஸ் பண்ணுறாங்க, காம்பினேஷன் ஸ்விட்சஸ் இவங்க கொடுக்குறாங்க, கார் அசசரிஸ் கொடுக்குறாங்க, கண்ணாடி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க, ஹேண்டில் பார் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க, அடுத்தது CNG சிலிண்டர் கொடுக்குறாங்க, ஸ்பீட் சென்சார் கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபார் 4-வீலர்ஸ் கொடுக்குறாங்க, 2-வீலருக்கும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் லித்தியம் பேட்டரியும் இவங்க தயாரிக்கிறாங்க. அடுத்தது கேஸ்டிங்குள்ளே போனீங்கன்னா மெக்னீஷியம் டைஸ் இதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக் எனர்ஜின்னு வரும்போது சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, எனர்ஜி மீட்டர் டிவிஷன், சோலார் பேனல், ஸ்பாஞ்ச் அயன், இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் LED பல்ப், லைட் இதெல்லாமே தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டன் டைஸ் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி இருக்குது, இன்னொரு பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்குது. அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து மோல்டிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, பிளாஸ்டிக் மோல்டெல்லாம் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க, மோல்டன் டூல்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அடுத்தது ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க. டே, ஒரு கம்பெனி எத்தனை வேலையாக பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது. ஸோ JP Minda குரூப்பு கீழே இருக்கக்கூடிய இந்த உஷின் அப்படிங்கிற கம்பெனிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக மேலே போயிருக்கு, இந்த நியூஸ் வந்ததுனால இது உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறத தாண்டி இந்த கம்பெனியுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, என்ன பிஸ்னஸ் எல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் இல்லை. ஆனால் இவங்க வந்து வேரியஸ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ வேரியஸ் ஃபீல்டில் இருக்கும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்னென்னா, ஒரு செக்மெண்ட்டுடைய ரெவன்யூ வந்து நல்லா இல்லை அப்படின்னா இன்னொரு செக்மெண்ட் ரெவன்யூ வந்து நல்லா வந்து அந்த கம்பெனி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே நேரத்தில் 4 முயலை பிடிக்க போகிறவன் ஒரு முயலை கூட பிடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நட்டுக்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி, அப்போயிருந்து இந்த குரூப் இருக்குது, அவங்க ரொம்ப பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய போர்டு, டைரக்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் டிசிஷன்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு வாட்டி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம கவனித்து அதுக்கப்புறம் வந்து இதோடைய லாங் டேர்ம் ஜெர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனல் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, ஃபினான்ஸ் வித் வீரா சேனல் கூட இப்போ தான் நீங்கள் மெர்ஜாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் வீடியோ பாருங்கள். ப்ளஸ் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், இது சஜஷனும் அட்வைஸோ கொடுத்ததாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.